ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐ பற்றி ஜெனுனான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எஸ்பிஐ பற்றி ஜெனுனான விஷயங்கள் மட்டும்தான் வரும். இப்போ எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். எஸ்பிஐ பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். அதில் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. இப்போ சார் எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் போய் கேளுங்க. ஓகேவா? ஓல்டு மெம்பர்ஸ் என்ன ட்ரைனிங் பீரியட் என்ன அப்படிங்கிறத மெசேஜ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மெசேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் போய் கேட்டுக்குங்க. நாங்களும் ஒன் பை ஒன்னாக நாங்களும் சொல்கிறோம். இதையும் கேட்டுக்குங்க. ஓகேவா? கண்டிப்பாக எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணல அப்படின்னா எஸ்பிஓக்கு நஷ்டம் கிடையாது, உங்களுக்கு தான் நஷ்டம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஓல்டு மெம்பர்ஸோட ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சார் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சேல்ஸ் டீமாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சார் சொல்லியிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஹாப்பினஸான விஷயம் இது. ஏன்னா ட்ரைனிங் பீரியட் 3-4 மந்த்ஸில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ரியல் டைம் ஒர்க்குக்கு போக போகிறோம். இதில் நமக்கு சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமும் கூட இது. ஓகேவா? இப்போ யாரெல்லாம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களும் ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்களும் மட்டும்தான் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முன்னாடிலாம் கண்டென்ட் ரைட்டர் சொல்லியிருந்தாங்க, இன்ஃப்ளூயன்சர் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு 2 டீம் தான், சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம். இவங்க மட்டும்தான் நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஒர்க்கு 15லேருந்து 20 நாளைக்குள்ளார ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சார் சொல்லியிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்க போகுது எஸ்பிஓவில். எஸ்பிஓ அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு க்ரோத் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகேவா? நம்மளும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளும் க்ரோத் ஆகணும். இனிமேல் ட்ரைனிங் பீரியட் அப்படிங்கிறதே கிடையாது. இதுக்கு அப்புறம் ஃபுல் டைம் ஃபுல் சேலரி அப்படின்னு முன்னாடியே 2023 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுபடி தான் நமக்கு சேலரி வரப்போகுது. ஓகேவா? எப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 15லேருந்து 20 நாள் கழிச்சு தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுவரை ஓல்டு மெம்பர்ஸ் யாருமே ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சார் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஓல்டு மெம்பர்ஸ் தனியாக வேறு கான்செப்டில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓல்டு மெம்பர்ஸ் தனியாக க்ளவுட் ஸ்டோரேஜில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சார் சொல்லியிருந்தாங்களே, நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜில் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்கள்ல, அந்தபடி கான்செப்டில் ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம ஃபோட்டோ அப்புறமேலு வீடியோவை டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அதுபடி. சரிப்பா, நாங்களாம் எப்படிப்பா ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம 2026 நியூவாக ஜாயின் பண்ணவங்க கேட்பீங்க. இப்போ நீங்கள் அதே ஒர்க்கை தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் வேறு கான்செப்டில் பண்ண போகிறீங்க. பயப்படாதீங்க. என்னது சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. இப்போ புதுசாக வீடியோ பார்க்குறவங்க. இப்போ சேல்ஸ் டீம் அப்படிங்கன்னு சொல்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணவங்க சேல்ஸ் டீம், அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க ப்ரொமோஷன் டீம். ஓகேவா? சேல்ஸ் டீம் அப்படிங்கிறவங்க அப்ளிகேட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க. அவங்க நான் இன்னும் ப்ரீஃபாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இப்போ சேல்ஸ் டீம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, என்ன அப்படின்னு கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. இப்போ இங்கே அப்ளிகேட் ப்ரோக்ராம் இருக்குல்ல, இவங்க தான் சேல்ஸ் டீம். ஓகேவா? உங்களோட ஐடியை லாகின் பண்ணுங்கள். அப்ளிகேட் ப்ரோக்ராம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அவங்க தான் சேல்ஸ் டீம். ஓகேவா? பர்ச்சேஸ் பண்ணவங்க. இப்போ இங்கே ப்ரொமோஷன் டீம் அப்படின்னு இருக்கும். இதே மாதிரியே இருக்கும். உங்கள் நேமு இங்கே ப்ரொமோஷன் டீம் அப்படின்னு இருக்கும். இங்கே உங்களோட ஐடி இருக்கும், ஆக்டிவ்னு இருக்கும். ஓகேவா? இது மாதிரி உள்ளவங்க ப்ரொமோஷன் டீம்னு போட்டிருக்கவங்க ப்ரொமோஷன் டீம் தான். அதுவே அப்ளிகேட் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கிறவங்க சேல்ஸ் டீம். இப்போ பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாருமே அப்ளிகேட் ப்ரோக்ராமில் வருவீங்க.
பர்ச்சேஸ் பண்ணாதவங்க ப்ரொமோஷன் டீமில் இருப்பீங்க. ஓகேவா? இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இதெல்லாம் இருந்துச்சு. ஓகேவா? இதெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஆஃப்டர் இது ட்ரைனிங் பீரியடுக்கு முன்னாடி எவ்வளவு, ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறம் எவ்வளவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கான்செப்ட்லாம் எடுத்துகிட்டு இது மட்டும்தான் மைக்ரோ டாஸ்க் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இது மட்டும்தான். இந்த பேஸில் தான் மட்டும் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. இந்த சேலரி தான் கிரெடிட் ஆக போகுது. ஓகேவா? அப்ளிகேட் ப்ரோக்ராம்னு இருக்குதுல்ல, அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த சேலரி தான் கிரெடிட் ஆகும். ஓகே, எனக்கு வந்து அப்ளிகேட் ப்ரோக்ராமில் இருக்கிற இந்த சேலரி கிரெடிட் ஆகுது அப்படின்னா ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்களுக்கு என்ன கிரெடிட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அவங்களுக்கு தான் வந்து இந்த சேலரி கிரெடிட் ஆகும். ஓகே, மைக்ரோ டாஸ்க் ஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்களே, இந்த சேலரி கிரெடிட் ஆகும். இதெல்லாம் கிடையாது. இது மட்டும் ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சேலரி தான் கிரெடிட் ஆகும். அதனால் வந்து யாரும் பயப்படாதீங்க. ஓகேவா? ஐயோ நம்ம சேலரி கம்மியாக இருக்குது, ஐயோ கூட இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. அவங்கவுங்க டாஸ்க்கை வந்து கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கான நாலேஜை வளர்த்துக்குங்க. ஓகேவா? நிறையா விஷயங்கள் வந்து எஸ்பிஓவில் வந்து கொடுப்பாங்க. அதில் அப்டேட்டாக இருங்க. உங்களோட சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட டேலண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபேமிலி.